to my channel Dhiran Tech. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா problem solving and python programming laboratory program தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து 11th program. ஸோ என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேர்ட் இன் அ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இதுதான் 11th ப்ரோக்ராமை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்து பைத்தனில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு மேனுவல் நோட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கீழே வந்து என்னுடைய வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. ஸோ இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய நோட்ஸும் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் தீரன் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வந்து நேம் வந்து mk.txt அப்படின்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல், வெல்கம் டு தீரன் ஃபேமிலி அண்ட் வெல்கம் அப்படின்னு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதிலிருந்து தான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேர்ட் வந்து நாம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேர்ட் நமக்கு பார்த்தாலே தெரியும், வெல்கம் அப்படிங்கிறத நமக்கு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேர்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அதை எப்படி வந்து ப்ரோக்ராமில் நாம் போட போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பைத்தன் ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கோடிங் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் ஓப்பன் என்ன நேமோ ஸோ mk.txt அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அடுத்து ஃப்ரீக்வெண்ட் வேர்டு வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதையே முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஃப்ரீக்வன்சினா ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்வன்சினா ஸ்டார்டிங் வேரியபிள் ஸோ 0. அடுத்தது வேர்ட்ஸ் வந்து ஒரு அரேயில் நாம் டிஃபைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபார் லைன் இன் ஃபைல், ஸோ லைனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் லூப். அடுத்தது லைன் வேர்டு ஈக்குவல் டு லைன் டாட் லோவர் டாட் ரீப்ளேஸ். ஸோ இந்த இடத்துல சிங்கிள் கோலன் டபுள் கோலன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஒரு ரீப்ளேஸ் அதே மறுபடியும் கொடுக்க போகிறோம். ஸோ சிங்கிள் கோலன் அப்புறம் டபுள் கோலன் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். அடுத்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்ப்ளிட்டில் ஒரு இது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ப்ளிட்டு. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு ஃபார் லூப், ஃபார் w இன் லைன் வேர்ட். ஸோ லைன் வேர்டுக்குள்ளே கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து வேர்ட்ஸ் ஆஃப் அப்பெண்ட் w. ஸோ இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது இன்னொரு ஃபார் லூப். ஸோ இன்னொரு ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு வேர்டாக வந்து நாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் I in range i+1 கமா லென்த் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கவுண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ கவுண்டோட வேல்யூ 1 நாம் டிஃபைன் பண்ணிக்கிறோம். அடுத்து ஃபார் j in range. ஸோ I வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறதுக்காக I கொடுத்துருக்கோம். அடுத்து ரெண்டாவது வந்து இந்த இடத்துல i+1. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 0 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0 இந்த இடத்துல வந்து i+1. ஸோ ஐக்கு அப்புறம் i+1. இந்த இடத்துல மறுபடியும் லென்த் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ நாம் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி நாம் டிஃபைன் பண்ணிக்கிற வேர்டும் இப்போ இருக்கிற வேர்டும் சேமாக இருக்கா. ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் I டபுள் ஈக்குவல் டு வேர்ட்ஸ் ஆஃப் j. ஸோ இப்போ டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் +1. ஸோ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது இஃப் ஃப்ரீக்வன்சி கவுண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம மாற்றி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கவுண்ட் வச்சு போடுவோம். கவுண்ட் கிரேட்டர் தேன் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருக்கும் பொழுது ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு கவுண்ட்னு கொடுப்போம். ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு கவுண்ட் கொடுத்துடலாம். அடுத்தது
ஃப்ரீக்வெண்ட் வேர்டு வந்து நமக்கு வேர்ட்ஸ் ஆஃப் ஐ. ஸோ இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரீக்வெண்ட் வேர்டு வந்து கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணணும்ல, அதுக்காக பிரிண்ட்டு யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேர்ட். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வெண்ட். ஸோ இப்போ வந்து இதையே சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதையே ரன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது எரர் இருந்தால் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு எரர் காட்டுது. ஸோ இந்த இடத்துல வேர்ட்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எரர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தோணுது. பார்த்தீங்களா, இப்போ வந்து நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேர்ட் ஈக்குவல் டு வெல்கம். ஸோ அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.